வணக்கம் நேயர்களே, இது சூப்பர் 30. இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டிய விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் மது ஒழிப்பு மாநாட்டை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை திருமாவளவன் கையில் எடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசிய திருமாவளவன் இந்த வீடியோ தற்போது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் அதிகார பகிர்வு குறித்து திருமாவளவன் பேசியவற்றில் ஒரு பகுதி அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். எளிய மக்களுக்கும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்ல, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த வீடியோ பகிர்வும் விவாதமான நிலையில் சிறிது நேரத்தில் அந்த பதிவு நீக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அந்த வீடியோ திருமாவளவனின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டது. ஆனால் முதல் முறை 1 நிமிட வீடியோவாக இருந்த நிலையில் மீண்டும் தற்போது பதிவு செய்துள்ள வீடியோ சற்று விரிவாக 2 நிமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது, ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது. அதை எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நினைத்தால் 2026 தேர்தலின் போது கேட்பேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது பேச்சை அட்மின் பகிர்ந்ததாகவும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என கேட்பதற்கான நேரம் இது அல்ல என்றும் குறிப்பிட்டார். தற்போது புதிதாக எதுவும் பேசவில்லை என்றும் கட்சி தொடங்கியதிலிருந்தே ஆட்சி அதிகார பகிர்வு பற்றி பேசி வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். இல்ல, இப்ப ஒன்னும் எலெக்ஷன் நேரம் இல்ல. நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2026 தேர்தல் அப்பதான் கேட்க முடியும். இப்ப அவங்க என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டுக்கிறாங்க. மேலும் தற்போதும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். அதிகார பகிர்வு பற்றிய திருமாவளவனின் பேச்சு தமிழ்நாடு அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் நேரத்தில் பேசப்படும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அது தேர்தல் வரும்பொழுது பார்த்துக்கணும். அது தலைவரோடு அவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டியது. அது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை. ஆனால் திருமாவளவனின் பேச்சு விரக்தியின் வெளிப்பாடு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகள் ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கும் அதே போல ஒரு கடும் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பட்டவர்த்தனமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகின்ற ஒரு விஷயம். திருமாவளவன் இந்த நிலைப்பாட்டில் தொடர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அது பாராட்டுறேன். அந்த தைரியம் எங்க அண்ணனுக்கு வந்ததை நினைச்சு 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்க அண்ணன் திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. சரி, இப்பவாது அந்த நிலைப்பாட்டில் எங்க அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்க அண்ணனை வாழ்த்துறேன். இது விசிகாவால் தொடர்ச்சியாக பேசப்படும் கருத்து என்பதால் மீண்டும் வீடியோ பதிவிட்டதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு கூட்டணிக்கான கோரிக்கை அப்படின்னு சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. இது விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக முன்வைத்து வருகிற ஒரு பொதுவான அதிகார முழக்கம். இது சில பகுதிகளை மட்டும் வெட்டி வீடியோவாக பதிவு செய்ததால் சர்ச்சையானதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணம் வெற்றிகரமானதாக இருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தொழில் முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது தொடர்பான கேள்விக்கும் பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தப்போ முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்த்துறேன். எதிர்பார்த்ததை விட குறைந்த முதலீடே கிடைத்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல எங்களுக்கு நம்பிக்கை வருகிறாங்க. எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் வந்திருக்கு. 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை வந்த முதலமைச்சருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
கல்வி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி தொடர்பாக பிரதமரை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணா உரிமையாளர் விவகாரத்தை மத்திய நிதியமைச்சர் கையாண்ட விதம் வெட்கக்கேடானது என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன். அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு திமுக சொன்னதைதான் செய்யும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு திருமாவளவனே விளக்கமளித்து விட்டதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு முதலீடாக மாறும் உறுதித்தன்மை கொண்ட நிறுவனங்களுடன் மட்டுமே ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலுடன் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக நிறைவேறி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் 7,616 கோடி ரூபாய் முதலீடாக ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று போர்ட் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை மீண்டும் தொடங்கப் போவதாக அறிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யார் யார் உறுதியாக பணியை தொடங்குவார்கள் என்பதை பல வகையில் உறுதி செய்து அதன் மூலம் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படுமா என்பதை கவனத்தில் கொண்டுதான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் கூறியது போல அனைத்து ஒப்பந்தங்களும் 100% நிறைவேற்றப்படும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாநிலத்தில் பரவலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவது நிச்சயம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை சாதித்து காட்டுவார் என்றும் அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். நடிகர் விஜயின் கடைசி படம் 2025 அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. நடிகர் விஜய் அவரது 69வது திரைப்படத்துடன் திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து முழு அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட உள்ளார். எனவே அவரின் கடைசி திரைப்படம் குறித்த தகவலை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருந்தனர். இந்நிலையில் அவரின் 69வது திரைப்படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனம் இன்று அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த படத்தை சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, துணிவு போன்ற வெற்றி படங்களை இயக்கிய H. வினோத் இயக்குகிறார். அனிருத் இசையமைக்கிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்படம் 2025 அக்டோபர் மாதம் வெளியாகிறது. விஜய் படத்தின் முதல் போஸ்டரை பட தயாரிப்பு நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ளது. அதில் ஜனநாயகத்திற்கான தீப்பந்தத்தை ஏற்றுவதாக தி டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரசி இஸ் அரைவிங் என்ற வரிகளுடன் தளபதி 69 போஸ்டர் வெளியாகியுள்ளது. இதனால் அரசியல் தீப்பொறியை கிளப்பும் திரைப்படமாக இருக்கும் என்று ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாஜக மன்னிப்பு கேட்டுவிட்டதால் தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்போம் என கோவை அன்னபூர்ணா உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாஜக பகிர்ந்தது சர்ச்சையானது. இந்த நிலையில் அன்னபூர்ணா உணவகம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கோவையில் நடந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாஜக மன்னிப்பு கேட்டுவிட்டதால் தேவையற்ற விவாதத்தையும் குழப்பத்தையும் தவிர்ப்போம் என்றும் தேவையற்ற யூகம், அரசியல் ரீதியான தவறான புரிதல்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் என்றும் அன்னபூர்ணா உணவகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பதிவிட்டு நீக்கிய பின்னர் மீண்டும் அதே அறிக்கையை அன்னபூர்ணா உணவகம் பதிவிட்டுள்ளது. அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்டது குறித்த வீடியோ வெளியான விவகாரத்தில் பாஜக நிர்வாகி சதீஷ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கோவையில் தொழில் முனைவோருடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மறுநாளே அவரிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ எப்படி வெளியானது என்பது குறித்து பாஜக நிர்வாகிகள் மத்தியில் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் பாஜக நிர்வாகிகள் சிலரது பெயரை குறிப்பிட்டு அவர்கள்தான் வீடியோவை வெளியிட்டதாக அக்கட்சியின் சிங்காநல்லூர் மண்டல தலைவர் சதீஷ் என்பவர் பேசியிருந்தார். இந்நிலையில் அன்னபூர்ணா உணவக விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பியதாலும் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாலும் சதீஷ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியிருக்கிறார். அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்ததாக குற்றம் சாட்டி கோவை காந்தி பூங்கா அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சர்ச்சை தொடங்க காரணமாக இருந்த பண்ணை மாலையாக அணிந்து கொண்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய செல்வ பெருந்தகை வீடியோ வெளியிடப்பட்டது திட்டமிட்ட செயல் என்றும் சாடினார். பொதுவெளியில வெளியிட்டது யார்? அது இப்ப எங்க அறையில யார் வேணாலும் வரலாம். நிதியமைச்சர் அறைக்குள்ள, அதுவும் நிதியமைச்சர், கேபினெட் அமைச்சர், அதுவும் ஒரு பெண்மணி,
அந்த அறைக்குள்ள சாதாரணமா யாரும் போயிட முடியுமா? இது எல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அன்னபூர்ணா விவகாரத்தை திமுக காங்கிரஸ் கட்சிகள் பூதாகாரமாக கொண்டு செல்வது ஏன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். சின்ன விஷயம், நம்மளே தெரியாம ஒரு வார்த்தையை சொன்னா மன்னிச்சுக்கங்க சாரி அப்படின்றது ஒரு டீசென்டான ஒரு விஷயம் தான். அதைத்தான் அவர் அங்க சொல்லியிருக்காரு. அவங்களும் அது ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக திமுகவும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் கொண்டு போறாங்க என்பது தெரியல. தேமுதிகவின் 20வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடியேற்றினார். அதனைத் தொடர்ந்து கேப்டன் ஆலயம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மகாவிஷ்ணு விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மிரட்டும் துணியில் பேசியது சரியா என்று வினவினார். மகாவிஷ்ணு அன்னைக்கு சொன்னதுக்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு, என் ஏரியாவுல நான் இருக்கிற இடத்துல இப்படி சொல்லிட்டு போயிருக்கேன், உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஏன் அதுக்கு எதிர்ப்பு யாரும் கிளப்பல? அதுவும் அவமரியாதை தானே. அதுவும் ஒரு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு திமுக பினான்ஸ் மினிஸ்டர் மிரட்டும் தோணியில அடிப்பணிய வச்சிருக்காங்க. அன்பில் மகேஷ் செஞ்சது என்ன அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். விஜயகாந்த் இல்லாமல் தேமுதிக கடைபிடிக்கும் முதல் தொடக்க விழா என்பது வருத்தமாக உள்ளதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். காவல்துறை விசாரணை முடிவடைந்ததை அடுத்து பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை அரசு பள்ளிகளில் பிற்போக்குத்தனமாக பேசியதால் சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து சென்னை சைதாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த குளத்துப்பாளையத்தில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் கிளைகள் இருப்பதாக கூறப்படுவது குறித்து விசாரித்தனர். அறக்கட்டளையின் வரவு செலவு கணக்குகள் குறித்தும் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அங்கு ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி சுப்பிரமணி உத்தரவிட்டார். சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியவர்கள் தற்போது அது பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைப்பிரியா பந்தம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்ட பின்னர் பேசிய ஆளுநர் RN ரவி, கடவுள் ராமர் தமிழ்நாட்டின் கடவுள் இல்லை என்று சிலர் கதை பரப்பி வந்ததாக விமர்சித்தார். கோயிலில் ராமர் வாழவில்லை என்றும் அவர் மக்கள் மனதில் வாழ்ந்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். People have started attacking straight away Sanatan Dharma, Sanatan, scientists, Sanatan. Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatan. If you travel over the country, not necessarily by flight, but you travel and spend time with the people, there is not an inch of this country where Sri Rama is not present. நாட்டை இணைக்கும் பாலமாக ராமர் இருப்பதாகவும் ராமரை நீக்க முயற்சி செய்தால் இந்த நாடே இருக்காது என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் காந்திநகரைச் சேர்ந்த பால் டேனியல் என்பவர் உறவினர் வீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக தனது குடும்பத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டாவூரணி நோக்கி காரில் சென்றார். திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேவக்கோட்டையை அடுத்த மார்கண்டேயன்பட்டி விளக்கு அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் மைய தடுப்பின் மீது ஏறி எதிர்புறம் சென்றது. அப்போது ராமேஸ்வரத்தில் இருந்து எதிரே வந்த சுற்றுலா வேன் மீது கார் நேருக்கு நேராக மோதியது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற பால் டேனியல், அவரது 10 வயது மகள் சூசன் ரெகுமா, 7 வயது மகள் எலன் சாமா மற்றும் சித்தப்பா மைக்கேல் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுற்றுலா வேன் ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் வேனில் இருந்து மலேசியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 9 பேர் லேசான காயமடைந்தனர்.
உதவி ஆய்வாளர், வணிக வரி துணை ஆணையர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு தமிழ்நாடு முழுவதும் சனிக்கிழமை நடைபெற்றது. 2327 காலி பணியிடங்களுக்கான இந்த தேர்வுக்கு சுமார் 7,93,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். மாநிலம் முழுவதும் 2763 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் மட்டும் 251 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க 1700க்கும் அதிகமான முதன்மை கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். 3 மணி நேரம் நடந்த இந்த தேர்வு பிற்பகல் 12:30 மணிக்கு நிறைவடைந்தது. அனைத்து தேர்வு மையங்களும் வீடியோ பதிவு செய்யப்பட்டன. இதனிடையே திருச்சியில் தந்தையும் மகளும் ஒன்றாக TNPSC தேர்வு எழுதிய சுவாரஸ்ய நிகழ்வு நடந்தது. திருவெரும்பூர் எழில் நகரைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவரும் அவரது மகளான மதுபாலாவும் குரூப் 2 தேர்வை ஒன்றாக எழுதினர். வயசு 53 ஆச்சு. நான் நிறைய அரசு தேர்வுலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த தேர்வில் மட்டும் எனது மகளுக்கும் எனக்கும் ஒரே சென்டரில் இது பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த தேர்வு கொஞ்சம் நல்லா மீட் பண்ணியிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன். ஓரளவு இதில் நான் பாஸ் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. தங்களை யார் கேலி செய்தாலும் அரசு வேலை பெற தொடர்ந்து முயற்சிப்போம் என்றார் மகள் மதுபாலா. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 32வது வெற்றி விநாயகர் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜாம்பவனோடை சிவன் கோயில் பகுதியில் இருந்து விநாயகர் ஊர்வலம் தொடங்கியது. உப்பூர், ஆலங்காடு, தில்லை விளாகம், மருதங்காவளி, கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக எடுத்து வரப்பட்ட 19 விநாயகர் சிலைகள் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு பாமணி ஆற்றங்கரையில் கரைக்கப்பட்டன. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு 100க்கும் அதிகமான CCTV கேமரா மூலம் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருச்சி IG கார்த்திகேயன் தலைமையில் 3200 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள திருக்காக்கரா கோயிலில் ஓணம் கொண்டாட்டங்கள் களை கட்டின. உத்ராட சதயம் மற்றும் உத்ராட பூரண விழா கொண்டாட்டத்தையொட்டி கோயிலில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். விழாவுக்காக யானைகள் அலங்கரிக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருந்தன. கோயிலில் நடந்த சிறப்பு இசை நிகழ்ச்சியில் 100கணக்கான செண்டை மேள கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து இசைத்து அசத்தினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோயில் சார்பில் ஓணம் சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. சக தொகுப்பாளனி ஒருவரால் சுயமரியாதைக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகியுள்ளார் மணிமேகலை. கொரோனா ஊரடங்கு சமயத்தின் போது மன அழுத்தத்தில் இருந்த பலருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்த நிகழ்ச்சி குக்வித் கோமாளி. 2019ஆம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் சில சீன்கள் வரை மணிமேகலை கோமாளியாக இருந்து வந்தார். கடந்த 2 சீசனாக தொகுப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மணிமேகலை அறிவித்துள்ளார். குக்வித் கோமாளி தொடங்கியது முதல் 100% அர்ப்பணிப்புடன் நேர்மையுடன் பணியாற்றி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் சுயமரியாதையை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாகவும் மணிமேகலை குறிப்பிட்டுள்ளார். நடப்பு சீசனில் தனது பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குக்காக உள்ள சக பெண் தொகுப்பாளினி ஆதிக்கம் செலுத்தியதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காலம், நேரம், சூழ்நிலை அமைந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்று லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு அரசியலில் தனித்து யாரும் வெற்றி பெற முடியாது என்று கூறினார். எனக்கு தொழில்துறை, சினிமா, அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது. மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன். இல்ல அரசியல்ல இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் அந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பதால் அவரது ரசிகர்களுக்கு இனி கொண்டாட்டம் தான் என்றும் லெஜண்ட் சரவணன் தெரிவித்தார். இப்போ முன்னாடி ரசிகர்கள் விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. விஜய் சார் ரசிகர்களை தேடி வர போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே. திராவிட கொள்கையை தவிர்க்க முடியாது என்றும் லெஜண்ட் சரவணன் தெரிவித்தார். தயாரிப்பாளர் சங்கத்துடனான பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நடிகர் தனுஷ் நன்றி தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளர்கள் தேனாண்டால் பிலிம்ஸ், 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் தரப்பில் எழுப்பிய புகார்களை தீர்க்க உதவிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து நடிகர் தனுஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நடிகர் சங்கத்தின் சரியான தலையீடு மற்றும் நேர்மையான வழிகாட்டுதல் தன்னை நோக்கிய சவால்களை சமாளிக்கவும் பரஸ்பர நன்மை பயக்கும் உடன்பாட்டை அடையவும் உதவியதாக கூறியுள்ளார்.
தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய மிக முக்கியமான பேச்சுவார்த்தையை அங்கீகரிக்க விரும்புவதாக கூறியுள்ள தனுஷ், அதனால் கடந்த 11ஆம் தேதியன்று தங்களது படப்பிடிப்பை மீண்டும் நல்லவிதமாக தொடங்க முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது தங்களுக்கு உதவியது மட்டுமல்லாமல் தொழில்துறைக்கு நேர்மறையான முன்னுதாரணத்தையும் அமைத்திருப்பதாக தனுஷ் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக ஹேமா கமிட்டியை பார்ப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி சென்னை தியாகராய நகரில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு கவிஞர் வைரமுத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் வாழ்வை இயக்கத்திற்கும் நாட்டிற்கும் அர்ப்பணித்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர் சீதாராம் யெச்சூரி என்று புகழாரம் சூட்டினார். ஹேமா கமிட்டி குறித்து பேசிய வைரமுத்து அனைத்து துறைகளிலும் ஹேமா கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். திரைத்துறையில் மட்டுமல்ல, நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள், பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். ஒரு புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக இந்த ஹேமா கமிட்டியை நான் பார்க்கிறேன். அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரம் குறித்து பேசிய வைரமுத்து குறைகளை சொல்வது குடிமக்களின் உரிமை என்றும் அதனை கேட்டுக்கொள்வது ஆளும் தரப்பின் கடமை என்றும் தெரிவித்தார். மதுரையில் ஆட்சியர் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் மீண்டும் நடப்பட்டது. மதுரை புதூர் பேருந்து நிலையம் அருகே கடந்த வியாழக்கிழமை 62 அடி உயரத்தில் விசிகாவினர் கொடிக்கம்பம் அமைத்தனர். ஆனால் உரிய அனுமதி பெறவில்லை என்று ஆட்சியர் உத்தரவின் பேரில் வெள்ளிக்கிழமை இரவு கொடிக்கம்பத்தை மாநகராட்சி அலுவலர்கள் அகற்றியபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. விசிக தலைவர் திருமாவளவன் கொடியேற்ற இருந்த நிலையில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தொடர்ச்சியாக தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார். அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். இந்நிலையில் ஆட்சியர் அனுமதி அளித்ததால் விசிகாவினர் மீண்டும் கொடிக்கம்பத்தை நட்டனர். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு படிப்பை அறிமுகப்படுத்த உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு 525 அரசு பள்ளி மாணவர்கள் IIT, NIT உள்ளிட்ட சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் குறித்து குறை கூறுபவர்களுக்கு இதுவே சான்றாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதனால பிள்ளைகளுக்கு கல்லூரியில் போய் ஏஐ அப்படின்னு முழிக்கக்கூடாது. அதனால ஸ்கூல்லேயே அவங்களுக்கான இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்தே இதை என்ன ஸ்டேஜில் நம்ம கொண்டு போகலாமுக்கான அந்த வேலைகள் இப்போ தனியாக அதுக்கு ஒரு குழு போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மிக விரைவில் அடுத்த கல்வியாண்டிலே அது வருவதற்கான அனைத்து சாத்தியம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வகுப்புகள் மற்றும் ஹைடெக் ஆய்வகங்கள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. 8வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டி சீனாவில் நடைபெற்று வருகிறது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 6 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. இதுவரை சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா ஆகிய அணிகளை வீழ்த்திய இந்திய அணி தனது 5வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொண்டது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. போட்டியின் 8வது நிமிடத்தில் பாகிஸ்தான் அணி முதல் கோல் அடித்து இந்தியாவிற்கு அதிர்ச்சியை அளித்தது. எனினும் சுதாரித்துக் கொண்ட இந்திய அணி 13வது நிமிடத்தில் முதல் கோலை அடித்து சமன் செய்தது. மீண்டும் 19வது நிமிடத்தில் இந்திய அணி மற்றொரு கோலை அடித்தது. இந்த 2 கோல்களையும் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் அடித்து அசத்தினார். போட்டியை சமன் செய்ய பாகிஸ்தான் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. पाकिस्तान की एक और डिफ्लेक्शन की कोशिश, इस बार ऑब्स्ट्रक्शन का फाउल हो गया, लेकिन पाकिस्तान डिफ्लेक्शन में ही जा रहा है. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் நேரடி செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற காட்சிதான் இது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். ஜூன் 14ஆம் தேதி அவர்கள் பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் அவர்கள் இருவரும் அங்கேயே இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தபடி இருவரும் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றனர். அப்போது பேசிய புட்ச் வில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தார். I sent down my request for a ballot today
as a matter of fact, and they should get it to us in a couple of weeks. And absolutely, yes, it's a very important role that we all play as citizens is to be included in those elections, and NASA makes it very easy for us to do that. So we're excited about that opportunity. விண்வெளி மையத்தில் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார். This is my happy place. I love being up here in space. It's just fun. அனைத்துக்கும் தயாராகவே வந்திருப்பதாக சுனிதா வில்லியம்ஸ் நெகிழ்ச்சிபட கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். அவரது உடல் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதேபோல திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் அவரது உடல் பேரணியாக எடுத்து செல்லப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கு மருத்துவ படிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு அவரது உடல் பயன்படுத்தப்பட உள்ளது. மூன்று குடும்பங்கள் இணைந்து ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தையும் ஊழலையும் ஊக்குவித்ததாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தோடா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் வெளிநாட்டு சக்திகளால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இம்முறை நடக்கும் சட்டப்பேரவை தேர்தல் மூன்று குடும்பங்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்று கூறினார். காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் குடும்ப அரசியல் செய்வதாகவும் இந்த கட்சிகள் காஷ்மீர் மக்களுக்கு பாவத்தை மட்டுமே செய்ததாகவும் கடுமையாக சாடினார். பாஜகவால் மட்டுமே காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியும் என்றும் காஷ்மீரை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக மாற்ற பாஜக உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். 40 ஆண்டுகளில் தோடா மாவட்டத்தில் பிரதமர் ஒருவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வது இதுவே முதல் முறை. 10 साल में जम्मू कश्मीर में जो बदलाव आया है वो किसी सपने से कम नहीं. இலங்கை படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் மொட்டையடித்து விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 19 மீனவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகளில் கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை படையால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடந்த 6ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் தமிழ்நாடு மீனவர்கள் 19 பேரையும் விடுவித்தது. இதனையடுத்து அவர்கள் தாயகம் திரும்பினர். ஆனால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இலங்கை அரசு மொட்டையடித்து அனுப்பியதை கண்டனம் தெரிவித்து தங்கச்சிமடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மீனவர்கள் வந்து திருடுவதற்காகவோ இல்ல கொலை குற்றம் செஞ்சுட்டோ இல்ல கடத்தல் தொழில் படித்தோ அங்க வந்து இலங்கை சிறையில பிடிபடல. அவங்க மீன் தொழில் பிடிக்க வந்தவங்க தான் வந்து பிடிபட்டாங்களோ ஒழிஞ்சு வேற எந்த தொழிலும் செய்யல. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கின உடனேயே கூப்பிட்டு அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி அவமான செயல்கள் செய்யற இலங்கை அரசை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். மேலும் கைதான 8 மீனவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்ததற்கும் மீனவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். The trainee is now ready to escape. கடல் நீருக்குள் இருந்து மேல் பகுதிக்கு வரும் இந்த காட்சிகள் திரைப்படத்தில் இடம்பெற்றவை அல்ல. இந்திய கடற்படை வீரர் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பி வந்த காட்சிகள் தான். நீர்மூழ்கி கப்பலில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பி வருவது தொடர்பான பயிற்சி அளிப்பதற்காக விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் புதிதாக மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மையத்தில் நடந்த பயிற்சியின் போது நீர்மூழ்கி கப்பலில் பணியாற்றும் வீரர்கள் பிரத்யேகமாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஆடையை அணிந்தபடி பாதுகாப்பாக வெளியேறினர். இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளால் வீரர்களை கூடுதல் நம்பிக்கையுடன் பணியாற்ற வைக்க முடியும் என்று கடற்படை தெரிவித்துள்ளது.